அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று காலை கண்டி பஹல கடுகண்ணாவு கணேத் என்ற பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் சரிவு காரணமாக ஒரு வீடு மற்றும் அதை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த ஒரு வர்த்தக கட்டிடம் முற்று முழுதாக சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக மண் சரிவோடு பாரிய கற்கள் இந்த கட்டிடங்களுக்கு மேல் வீழ்ந்ததன் காரணமாக 2 கட்டிடங்களும் முற்று முழுதாக சேதமடைந்திருக்கின்றன. இந்த விபத்து ஏற்படும் போது வீட்டுக்குள்ளும் வர்த்தக நிலையத்துக்குள்ளும் பலர் இருந்ததாக சொல்லப்படுவதோடு அவர்களை மீட்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இதுவரைக்கும் ஒருவர் இந்த விபத்திலே உயிரிழந்திருப்பதாகவும் அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருப்பதாகவும் போலீசாரும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள், உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல பல ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. இவற்றில் ஒரு சில கருத்து முரண்பாடுகளும் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு சில ஊடகங்கள் இந்த விபத்திலே 3 பேர் இதுவரைக்கும் மீட்கப்பட்டு மாவனல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், இன்னும் ஒரு சில ஊடகங்கள் 4 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த எண்ணிக்கையில் ஒரு குளறுபடி இருந்தாலும் இது குறித்த உறுதியான உத்தியோகபூர்வ அறிவித்தல்கள் வெளியிடப்படும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த சில தினங்களாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கடுமையான மழை வீழ்ச்சி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலை இன்று இன்னும் அதிகரிக்கும் என்றுதான் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வானிலை அவதான நிலையம் இன்றைய தினத்தில் பல பிரதேசங்களுக்கு 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் அதே போல மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கும் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும், பிற்பகல் 1 மணிக்கு பிறகு நாட்டில் பெரும்பாலான பகுதிகளுக்கு கடுமையான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டின் பல பிரதேசங்களுக்கு மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மேல் மாகாணம், சபரகமுவ, மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணத்திலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுமாறு நாட்டின் மக்கள் பிரஜைகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது குறித்தும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு நாட்டின் பல பிரதேசங்களுக்கு இன்றும் கூட மண் சரிவு அபாயம் குறித்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மலைப்பாங்கான பிரதேசங்களில் வசித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சொந்தங்களும் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு நாங்கள் இந்த காணொலியினூடாக ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, பஹல கடுகண்ணாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த விபத்து குறித்த மேலதிக தகவல்கள் ஏதும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.